வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று நவம்பர் 22ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 498ஆம் ஆண்டில் திருத்தந்தை 2ஆம் அனஸ்தாசியஸ் இறந்ததை அடுத்து சிமாக்கஸ் திருத்தந்தையாக நியமிக்கப்பட்டார். 1307ஆம் ஆண்டில் ஐரோப்பாவில் உள்ள அனைத்து புனித வீரர்களது சொத்துக்களை பறிமுதல் செய்ய திருத்தந்தை 5ஆம் கிளமெண்ட் ஆணையிட்டார். 1635ஆம் ஆண்டில் சீன குடியரசின் டச்சு குடியேற்ற படைகள் தைவானிய பழங்குடி கிராமங்கள் மீது தாக்குதல் நடத்தி தீவின் மத்திய தெற்கு பகுதிகளை தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தன. 1873ஆம் ஆண்டில் பிரெஞ்சு நீராவி கப்பல் ஸ்காட்டிய கப்பலுடன் அட்லாண்டிக் பெருங்கடலில் மோதி மூழ்கியதில் 226 பேர் உயிர் இழந்தனர். 1922ஆம் ஆண்டில் டுடன்காமுன் என்ற எகிப்திய பாரோவின் 3300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சமாதி கண்டுபிடிக்கப்பட்டது. 1935ஆம் ஆண்டில் பசிபிக் பெருங்கடலை தாண்டி முதன் முறையாக விமான தபால்களை விநியோகிக்கும் பணியில் சைனா கிளிப்பர் என்ற விமானம் கலிபோர்னியாவை விட்டு புறப்பட்டது. 1942ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ஜெர்மானிய தளபதி ஃப்ரெட்ரிக் பவுல்ஸ் ஸ்டாலின்கிரேடில் தாம் சுற்றி வளைக்கப்பட்டு இருப்பதாக ஹிட்லருக்கு தந்தி மூலம் செய்தி அனுப்பினார். 1943ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் அமெரிக்க தலைவர் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட், பிரித்தானிய பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில், சீன தலைவர் சாங்கே ஷேக் ஆகியோர் எகிப்தின் தலைநகர் கெய்ரோவில் சந்தித்தனர். 1956ஆம் ஆண்டில் 16வது ஒலிம்பிக் விளையாட்டுக்கள் ஆஸ்திரேலியா மெல்போர்னில் ஆரம்பம் ஆயின. 1963ஆம் ஆண்டில் அமெரிக்க அரசு தலைவர் ஜான் எஃப் கென்னடி சுட்டுக் கொல்லப்பட்டார். டெக்சஸ் ஆளுநர் ஜான் கென்னடி படுகாயமடைந்தார். துணைத் தலைவர் லிண்டன் பி ஜான்சன் 36வது அரசு தலைவராக நியமிக்கப்பட்டார். 1974ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் பாலஸ்தீன விடுதலை இயக்கம் பார்வையாளர் தகுதியை பெற்றது. 1977ஆம் ஆண்டில் ஒளியை விஞ்சும் கான்கார்டு விமான சேவையை பிரிட்டிஷ் ஏர்வேஸ் லண்டன் முதல் நியூயார்க் வரை ஆரம்பித்தது. 1986ஆம் ஆண்டில் மைக் டைசன் தனது 20வது வயதில் குத்துச்சண்டை சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டார். 1989ஆம் ஆண்டில் மேற்கு பெய்ரூத்தில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் லெபனான் ஜனாதிபதி ரெனே மோவாட் கொல்லப்பட்டார். 1995ஆம் ஆண்டில் உலகின் முதலாவது முழுமையான அனிமேஷன் அசைவூட்ட திரைப்படம் டாய் ஸ்டோரி வெளியானது. 2002ஆம் ஆண்டில் நைஜீரியாவில் உலக அழகி போட்டியாளர்கள் மீது இடம்பெற்ற தாக்குதலில் 100 பேருக்கு மேல் கொல்லப்பட்டனர். 2003ஆம் ஆண்டில் ஜார்ஜியாவில் அரசு தலைவர் எட்வர்ட் செவர்னாத்சேயின் எதிராளிகள் நாடாளுமன்றத்தை தம் கட்டுப்பாட்டினில் கொண்டு வந்து அரசு தலைவரை பதவி விலகுமாறு கோரினர். 2005ஆம் ஆண்டில் ஜெர்மனியின் முதலாவது பெண் அரசு தலைவராக அங்கிலா மெர்க்கல் தெரிவு செய்யப்பட்டார். 2007ஆம் ஆண்டில் இலங்கை அரசு தமிழர் புனவாழ்வு கழகத்திற்கு தடை விதித்தது. மேலும் நவம்பர் 22ஆம் நாளானது கோஸ்டாரிக்காவில் ஆசிரியர் தினமாகவும் லெபனான் நாட்டில் விடுதலை நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.